ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் வந்துட்டு கொஞ்ச நாளாகவே லோக்கல் தாங்க ஓட்டிகிட்டு இருந்தோம். அதாவது நம்ம லைனில் போகல, லோக்கலில் நெல்லூரோடு ஓட்டினதுனால நெல் ஓட்டிட்டோம். அந்த நெல் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம லைனுக்கு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக நம்ம வாழைக்காய் லோடு தாங்க ஏற்றிட்டு இருக்கோம். இது எங்கே ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம களக்காட்டில் தாங்க ஏற்றிட்டு இருக்கோம். இது எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் தாங்க லோடு போக்குறோம். ஸோ இந்த லோடு எப்படிலாம் போகிறோம், அப்புறம் எந்த வழியில் போகிறோம், அதாவது இந்த லோடு டைமிங் லோடு தான் போகணும், அதாவது எவ்வளோ டைமில் போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் அழகாகவே பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு வீடியோவாயிட்டா பிரச்சனை இல்லையா? அது ஒன்றும் இல்லை, ஆர்எஸ்பி போய் எடிட் பண்ணி போகணும். சரி, கட் பண்ணிடுறேன். பண்ணிடுவா. அப்படியே கொஞ்சம் முன்ன மாதிரி வச்சுக்கணும். லோடு சூப்பராகவே லோடு ஏற்றிட்டு தான் இருக்காங்க. நாம் வண்டியில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மதியம் வெயில் தாங்கவே முடியலங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா தான் நைட்டு வண்டி ஓட்ட முடியும். என்னென்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாது. முடிச்சு இருந்து ஃபுல்லாக விடிய ஓட்டினா தான் நம்ம பாயிண்ட்டுக்கு போக முடியும். லோடு எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க. லோடு ஃபுல்லாகவே ஏற்றி முடிச்சிட்டாங்கங்க. ஏற்றிட்டு இப்போ தார்ப்பாக தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தார்ப்பாக கட்டினதுமே அழகாகவே வெயிட் பிரிட்ஜ் எடை போட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். நண்பர்களே, நம்மளோட மங்களூர் பயணத்தை நன்றாகவே தொடங்கியாச்சுங்க. நம்ம பயணத்து தொடக்கத்தின் முதலாவது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம களக்காட்டிலே இருந்துட்டு நாங்குநேரி போகிற வழியில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 பக்கம் ஆகுது.
5:30க்கு வண்டி எடுத்திருந்தோம். வண்டி எடுத்த வண்டி தான், அதாவது கிழக்காட்டில் எடுத்த வண்டி எங்கேயுமே நிற்கிற டேரெக்டாக வந்துட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம வந்துட்டு திருமணம் டோல் வந்து பாஸ் பண்ணிட்டோங்க. அடுத்து வந்துட்டு நம்ம நேராக திண்டுக்கல், அப்புறம் வந்து ஒட்டன்சத்திரம், பொள்ளாச்சி, பாலக்காடு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் எங்கேயும் நிற்காமல் போனால் தான் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து நம்ம போக முடியும். எவ்வளோக்குள்ள நைட் பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து காலையில் வந்து டிராஃபிக் இல்லாமல் வந்து போக முடியுங்க. அப்படியே போகிற வழியிலே வந்து சாப்பிட்டுட்டு அப்படி வந்து கிளம்பி போய்க்கலாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, இந்த பயணம் எப்படிலாம் அமையுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கரெக்டாக ஒட்டன்சத்திரம் வந்துட்டாங்க. டைமு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. நைட் டைம்னால நம்ம வந்து ஊருகளோடய வந்து போய்க்கலாம். டைம் வந்துட்டு 12:30 ஆகுதுங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் செக் போஸ்ட் தாண்டி, அதாவது நம்ம கேரளா உள்ள போகிறோம். இதான் நம்ம தமிழ்நாடோட பார்டர் எப்படின்னு பாருங்கள். திருவள்ளுவர் சிலை. கொஞ்ச தூரத்துலேயே கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம தமிழ்நாடை விட்டு அப்புறம் கேரளா உள்ளே போகிறோம். டைம் வந்துட்டு 4:30 பக்கம் ஆகுதுங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கட் வந்துட்டோங்க. கேலிக்கட் பைபாஸில் இப்போ வந்து டோல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டிக்கு எவ்வளோ டோல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 ரூபா வருது, அதாவது ட்ரக்கு டோலு. கரெக்டாக டைம் வந்து ஒரு 4:30 ஆகுது. அதாவது ஒரு 7 மணி வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். கண்ணூர் 97 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும், அதாவது மங்களூருக்கு. நாம வந்துட்டு மாயி வந்துட்டோங்க. மாயில் தான் டீசல் அடிச்சிட்ருக்கோம். இங்கே டீசல் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 ரூபா 91 காசு ஆகுது. தலச்சேரி 5, காசர்கோடு 129, மங்களூர் 171 கிலோமீட்டர் இருக்குங்க நமக்கு. காசர்கோடு 42, மங்களூர் 97. நாமளும் ஓட்டி பார்க்கோம், ஆனால் கிலோமீட்டர் வந்து போன மாதிரியே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ரோடு வேலை நடக்கிறதுனால கிலோமீட்டர் வந்து மெதுவாக தான் வண்டி வந்து பாஸ் ஆகும். இடம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குன்னு. டைம் வந்துட்டு கரெக்டாக 10 பக்கம் ஆகுதுங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கரெக்டாக காசர்கோடுக்கு இன்னொரு 40 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. நேற்று சாயந்தரம் வண்டி ஒரு 5:30 பக்கம் வண்டி எடுத்திருந்தோம். அப்புறம் இடையில வந்து ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வண்டியை வந்துட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னொரு 2 மணி நேரம் பக்கம் வண்டி ஓட்டினா தான் வந்து வண்டி வந்து இடத்துக்கு வந்து அதாவது நம்ம லொக்கேஷனுக்கு வந்து போக முடியும். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாயந்தரம் வந்து ஒரு 3 மணி 2 மணிக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம சீக்கிரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து காலையில் ஆயிடுச்சுனாலே வந்து வண்டி வந்து பாஸ் ஆகாது, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால் வந்து மெதுவாக தான் வந்துட்டுருக்கோம். சரி, மெதுவாக போயிட்டு ஃபஸ்ட்டு போய் லோடு வந்து இறக்கிக்கலாம். ஏற்கனவே கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. மங்களூர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. நாம் வந்து லோடு இருக்க சிட்டிக்குள்ளே தான் போகணும். எவ்வளோ பெரிய ஆறுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வரும். உள்ளே போயிட்டு லோடு இறக்கிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடலாம். டைம் வந்து 1 மணி பக்கம் ஆகுதுங்க. நாமளும் அழகாகவே வந்து மங்களூரில் நம்ம லோடு இறக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோங்க. வந்ததுமே நம்ம வண்டி வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதேமாதிரி வந்து நம்ம தார்ப்பா எடுத்து கொடுத்ததுமே வந்து லோடுமே இறக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்து லோடு இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு வந்து நம்ம தலப்பாடி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு எந்த லோடு கிடைக்கி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நாம் அழகாகவே வந்து லோடு வந்து இறக்கிட்டு நம்ம மங்களூரில் அதாவது தலப்பாடி அப்படிங்கிற வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்கிற இடத்துல தாங்க நின்றுருக்கோம். அப்படியே வந்து நம்ம ஊர் பசங்களும் வந்திருந்தாங்க, நம்ம டிரைவர்களும். அவங்க கூட அப்படியே வந்து ஜூஸ் சாப்பிட்டு போய்க்கலாம். நாம் இன்றைக்கி வந்து மங்களூரில் அழகாகவே வந்து லோடு வந்து மத்தியானமே வந்து இறக்கிட்டோங்க. இறக்கிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு அதாவது தலப்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து அழகாகவே வந்துட்டோம். அப்படியே நம்ம ஊரில் இருந்து லோடு வாழைக்காய் லோடு ஏற்றிட்டு வந்த பிக்கப்பில் லோடு ஏற்றிட்டு வந்த நம்ம டிரைவருங்க கூடவே தான் இன்றைக்கி நின்றுருக்கோம். ஸோ அவங்களுமே இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி லோடு இறக்கிட்டு நாங்கள் 4 பேருமே நம்ம ஆஃபீஸில் தாங்க, ஆஃபீஸோட பார்க்கிங்கில் தாங்க நின்றுருக்கோம். இந்த இவரு வந்து உடுமலைப்பேட்டை தானே? என்ன வண்டியில் வந்தீங்க? பிக்கப்லையா? பிக்கப்பில் எந்த ஊர்லேருந்து லோடு ஏற்றுனீங்க? தூத்துக்குடியிலேருந்தா? அதுவுமே வந்து தூத்துக்குடியிலே இருந்து அப்புறம் எங்கே மங்களூருக்கு வந்தீங்க? காசர்கோடு. அதாவது தூத்துக்குடியிலேருந்து லோடு ஏற்றி காசர்கோடுக்கு தாங்க வந்திருக்காங்க. அதாவது சின்ன வண்டியிலே வந்திருக்காங்க. எவ்வளோ தூரம்னு வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நண்பர்களை பார்த்தது வந்து மிக்க மகிழ்ச்சிங்க. நம்மளுமே வந்து நாளைக்கு தான் லோடு வந்து பார்க்கணும். இன்றைக்கி நீட்டாக நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஜாலியாக 4 பேர் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்து போய்க்கலாம்.